அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்து பிறப்பதற்கு 470 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கத்தில் ஒரு தத்துவ மேதை பிறந்தார், சாக்ரடீஸ். அவர் பிறந்த பொழுது வானத்தில் எந்த வால் நட்சத்திரமும் தோன்றவில்லை, எந்த அதிசயமும் நடக்கவில்லை. ஆனால் சரித்திரத்தை அடித்து சலவை செய்துவிட்டு சென்றார். சாக்ரடீஸுக்கு 2 மனைவிகள். சாக்ரடீஸுடைய தந்தை ஒரு சிற்பி. சில காலம் வெறுமனே சுற்றி கொண்டிருந்தார் சாக்ரடீஸ். கடைசியில் தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்ய அவரும் சிற்பியாக வந்து இணைந்து தந்தையோடு அவருடைய தொழிலே உதவி செய்தார். அதில் சரியான வருமானம் கிட்டவில்லை என்றாலும் கூட சாக்ரடீஸ் தெரு தெருவாக கிரேக்க நகர வீதிகளிலே வந்தார். அங்கே மக்கள் கூடுகின்ற இடங்களில் மக்களுக்கு சிந்தனையை தூண்டுகின்ற விதமாக பேசினார். நாளாக காலப்போக்கில் எதையும் உங்களுடைய அறிவு கண் கொண்டு ஆராய்ந்து பாருங்கள், எதையும் நம்பிவிடாதீர்கள் என்று பல தத்துவங்களை சொன்னார். கடவுள் மறுப்பை பற்றி பேசினார். மக்களை பண்படுத்தாத எதையும் அவர் பகுத்தறிவுக்கு உட்பட்டு அவற்றை மறுத்தார். மக்களை பண்படுத்துகின்ற தத்துவங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டார். இப்படி ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகளை கேளுங்கள் என்று மக்களுடைய சிந்தனைகளை, இளைஞருடைய சிந்தனையை தூண்டிவிட்டார். ஒரு கட்டத்தில் எழில் மிக்க ஏதென்ஸ் நகரத்து வாலிபர்களே வாருங்கள், நாற்றமடிக்கும் சமுதாயத்தில் மனம் கமலச் செய்ய இதோ சாக்ரடீஸ் அழைக்கிறேன், வீட்டுக்கு ஒரு பிள்ளையை அழைக்கிறேன், வீணர்களை அல்ல என்று சாக்ரடீஸ் கிரேக்க நாட்டு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இளைஞர்களுக்கு துர்போதனைகளை தந்தார், தேசத்திற்கு துரோகமாக செயல்பட்டார் என்று சாக்ரடீஸை குற்றம் சாட்டி நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். நீதிமன்றத்திலே சாக்ரடீஸ் பேசினார். நீங்கள் என் மீது சாட்டிய குற்றச்சாட்டுக்களை மறுப்பதற்காக நான் நிற்கவில்லை. நாங்கள் என்ன மறுப்பு சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இப்படி சாக்ரடீஸ் பேசியதை பல 100 ஆண்டுகளுக்கு பின்பு கியூபா நாட்டின் புரட்சியாளன் பிடல் காஸ்ட்ரோ நீதிமன்றத்திலே பேசினான். என் மீது நீங்கள் கூறிய குற்றச்சாட்டுக்களை நான் மறுக்கப் போவதில்லை, நான் மறுத்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று பிடல் காஸ்ட்ரோ புரட்சியாளன் பேசினான் என்று சொன்னால் அதற்கு முன்னோடி சாக்ரடீஸ். அப்படி நீதிமன்றத்திலே சாக்ரடீஸ் வாதங்களை எடுத்து வைத்த பொழுது கடைசியில் சாக்ரடீஸிற்கு தண்டனை கொடுப்பதா வேண்டாமா என்று வாக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த வாக்கெடுப்பில் 281 பேர் சாக்ரடீஸை குற்றவாளி என்றும் 220 பேர் சாக்ரடீஸ் குற்றவாளி அல்ல என்றும் வாக்கு செலுத்தினார்கள். 61 வாக்கு வித்தியாசத்தில் சாக்ரடீஸ் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டது. குற்றவாளி என்று சாக்ரடீஸ் தீர்மானிக்கப்படுவதற்கு முன்பு நீதிமன்றத்திலே சாக்ரடீஸ் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது, நான் இளைஞர்களை தவறான வழியில் நடத்தி செல்வதற்காக பிரச்சாரம் செய்தேன், துர்போதனைகளை இளைஞர்களுக்கு கூறினேன், தவறான கருத்துக்களை சொன்னேன் என்று என் மீது குற்றம் சாட்டி இருக்கிறீர்கள். இந்த கிரேக்க நாட்டில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை மட்டுமே போதிக்கின்ற பொழுது சாக்ரடீஸான நான் ஒருவன் மட்டுமே தவறான கருத்தை போதித்திருந்தால், இளைஞர்களை சீரழிக்கும் செய்திகளை சொல்லி இருந்தால், இளைஞர்களுக்கு தவறான வழியை காட்டியிருந்தால், என்னுடைய ஒருவன் பேச்சையா இந்த தேசம் கேட்கப் போகிறது என்று அடுக்கடுக்கான வாதங்களை சாக்ரடீஸ் நீதிமன்றத்திலே வைத்தான். இருந்தாலும் அவனுடைய வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் வாக்கெடுப்பின் அடிப்படையில் சாக்ரடீஸ் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டது. சாக்ரடீஸை முதலில் நாடு கடத்தலாம் என்று கிரேக்க நீதிமன்றம் முடிவு செய்தது. அதற்கு அடுத்து ஒரு பெரும் தொகையை அபராதமாக செலுத்தினால் சாக்ரடீஸை விடுதலை செய்வதாக சொன்னார்கள். ஆனால் சாக்ரடீஸ் அபராதம் செலுத்துவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே சாக்ரடீஸுக்கு மரண தண்டனை விதித்தார்கள். சாக்ரடீஸின் போக்கு ஆட்சியாளர்களை அவமதிப்பதாக இருக்கிறது என்று கூறித்தான் மரண தண்டனை விதித்தார்கள். மரண தண்டனை அளிக்கப்பட்டிருந்த சாக்ரடீஸுக்கு சில உரிமைகள் சிறைச்சாலையிலே வழங்கப்பட்டிருந்தது. நண்பர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம், சந்திக்க வருபவர்களிடம் அவர் பேசலாம் என்று அவருக்கு ஒரு உரிமையை சிறைச்சாலையிலே வழங்கியிருந்தார்கள்.
அப்பொழுது அவரை சந்திக்க வருகின்ற நண்பர்களிடம் அவர்கள் சாக்ரடீஸை நலமா என்று கேட்பதற்கு முன்பே சாக்ரடீஸ் நான் நலமாக இருக்கிறேன் என்று அவரே சொல்லிக் கொள்வார். தங்கள் பக்கம் எந்த தவறும் இல்லாத பட்சத்தில் ஏன் தண்டனையை ஒப்புக்கொண்டீர்கள் என்று அவருடைய நண்பர்கள் வினாவியதற்கு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்பதற்கு நான் கட்டுப்பட்டவன் என்பதை நிரூபிக்கவே நான் இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டேன் என்றார் சாக்ரடீஸ். இது எப்படி சரியான அணுகுமுறையாகும் என்று மற்றொரு நண்பர் கேட்டார். இளைஞர்களை அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பும் வகையில் எனது பேச்சு இருந்தது என்பது அவர்களது குற்றச்சாட்டு. ஆகவே இதற்கான சட்ட ரீதியான தண்டனையை அவர்கள் எனக்கு அளித்துள்ளார்கள் என்று சாக்ரடீஸ் சொன்னார். நீங்கள் ஏன் அவர்கள் குற்றச்சாட்டை மறுக்கவில்லை? என்னை பொறுத்தவரை குற்றச்சாட்டை மறுப்பது என் கடமை அல்ல. மக்கள் தங்கள் சிந்தனையில் கொண்டுள்ள பல தவறான கருத்துக்களையும் முடிவுகளையும் தாங்களே அறிந்து கொள்வதற்கான முயற்சியை தான் செய்தேன் என்று சாக்ரடீஸ் நண்பர்களிடம் சொன்னார். இதற்கு அரசாங்க குற்றச்சாட்டுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்று கேட்டபொழுது தொடர்பு இருப்பதாக அவர்கள் எண்ணி இருக்கலாம். மக்கள் சரியானது எது என்பதை கண்டறிந்து கொண்டால் தற்போதுள்ள அதிகார அமைப்புகள் பயனற்று போய்விடும் என்று அஞ்சி இருக்கலாம். எனவே நாட்டிற்கு இது எதிரானது என்று கருதி அவர்கள் தண்டனை வழங்கி இருக்கலாம். அவர்கள் தங்களது சட்டத்தை முன்னிறுத்தித்தான் எனக்கு தண்டனை வழங்கி இருக்கிறார்கள் என்று சாக்ரடீஸ் சொன்னதை கேட்டு சாக்ரடீஸினுடைய நண்பர்கள் அவற்றை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை காப்பாற்ற அவருடைய நண்பர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதில் ஒரு நண்பர், எனக்கு தெரிந்த சிறைச்சாலை சேவகன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் பேசிவிட்டுத்தான் வந்தேன், தாங்கள் தப்பிச் செல்ல அவன் உதவுவான், இதற்காக நான் அவனுக்கு கையூட்டு அளிப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளேன் என்றார் அந்த நண்பர். நண்பரின் பேச்சு சாக்ரடீஸுக்கு வியப்பை தந்தது. தன்னை அவர்கள் புரிந்து கொள்ளாததை எண்ணி சற்று வருந்தினார். நான் தப்பிச் செல்வதை விட வேறு மிகப்பெரிய தவறு எதுவும் இல்லை என்றார் சாக்ரடீஸ். புரியவில்லை என்று சொன்னார்கள் நண்பர்கள். சிறையிலிருந்து தற்போது தப்பிச் செல்வதால் நிகழ இருக்கும் மரணத்திலிருந்து நான் தற்போது தப்பிக்கலாம். ஆனால் அதற்கான பழியை காலமெல்லாம் சுமப்பதோடு நிரந்தரமாக நான் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்று பதிலளித்தார். அவருடைய நண்பர்கள் மௌனமானார்கள். சாக்ரடீஸ் தொடர்ந்தார். பழியை சுமந்து கொண்டு வாழ்க்கையை நீடிப்பது அர்த்தமில்லை, மேலும் சட்டத்திற்கு கீழ்ப்படிவது ஒரு குடிமகனின் கடமையாகும் என்ற சாக்ரடீஸின் பதிலில் உறுதியும் தெளிவும் இருந்தது. குற்றச்சாட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக சிறையிலிருந்து தப்பிப்பதற்கு பதில் தண்டனையை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது, மேலும் எனக்கு மேற்கொண்டு வாழ ஆசை இல்லை என்றார் சாக்ரடீஸ். சாக்ரடீஸுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை கொடிய விஷத்தை அறிந்து இறக்க வேண்டும். கொடிய விஷத்தின் பெயர் ஹெம்லாக். ஹெம்லாக் என்கின்ற அந்த விஷத்தை அறிந்து சாக்ரடீஸ் இறக்க வேண்டும் என்று அரச கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்றம் சொன்னது. அந்த ஹெம்லாக் என்கின்ற விஷத்தை எப்படி அருந்த வேண்டும்? அந்த ஹெம்லாக் என்கின்ற விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அருந்த வேண்டும். கொஞ்சமாக அருந்தியதற்கு பிறகு உங்களுடைய கால்கள் சற்று மரத்து போகும். மேலும் அந்த விஷத்தை அறிந்துவிட்டு நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் உங்கள் கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும். அதற்கு மேல் உங்களால் நடக்க முடியாது என்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் போய் கட்டிலே படுத்துக் கொண்டால் உங்களை மரணம் சம்பவிக்கும், மரண தேவதை உங்களை ஆட்கொள்வார் என்று சாக்ரடீஸுக்கு மரண தண்டனையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தை சிறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதன்படியே சாக்ரடீஸ் ஹெம்லக் என்கின்ற விஷத்தை குடித்துவிட்டு நடக்கின்ற பொழுது கால்கள் பின்னிய பொழுது போய் கட்டிலே சரிந்தார். அதோடு சாக்ரடீஸின் சகாப்தம் முடிந்தது. சாக்ரடீஸ் இறக்கும் பொழுது அவருக்கு வயது 70. சாக்ரடீஸ் இறந்ததற்கு பின்னால் இன்றைக்கும் சாக்ரடீஸுடைய தத்துவங்கள் உலகத்தை ஆள்கிறது. சாக்ரடீஸுக்கு மரண தண்டனை கொடுத்தவர்கள் யார் என்று இன்றைக்கு உலகத்திற்கு தெரியாது. சாக்ரடீஸுக்கு மரண தண்டனை கொடுத்த பொழுது கிரேக்க நாட்டின் மன்னன் யார் என்பது தெரியாது. ஆனால் சாக்ரடீஸை உலகத்திற்கு தெரியும். சாக்ரடீஸுடைய பிரசித்தி பெற்ற சீடன் தான் பிளாட்டோ. சாக்ரடீஸுடைய கருத்துக்களை பிளாட்டோ தான் பல நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார். அப்படி கிடைத்ததுதான் சாக்ரடீஸுடைய பல சிந்தனைகள், சாக்ரடீஸுடைய மறுப்பு கொள்கைகள், சாக்ரடீஸுடைய பகுத்தறிவு பிரச்சாரங்கள் அப்படித்தான் உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தது.
ஒரு மாபெரும் சிந்தனையாளன், ஒரு மாபெரும் புரட்சியாளன். அதுவரை மக்கள் சொல்லிக் கொண்டிருந்த மூட நம்பிக்கைகளுக்கு சமட்டியான சாட்டை அடியை கொடுத்தவன் சாக்ரடீஸ். ஆகவேதான் சாக்ரடீஸ் ஆட்சியாளர்களால் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை அடைந்தான். அந்த மரணத்தை கூட அவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான். இறுதியில் கூட, சாகும் தருவாயில் கூட சட்டத்தை மீறவில்லை. சட்டத்திற்கு கட்டுப்பட்டு கிரேக்க நாட்டின் சட்டத்தை காப்பாற்றிவிட்டுத்தான் தன்னுடைய உயிரை துறந்தான் என்று இன்றைக்கும் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது.